சண்டே மினி விலாக். சாட்டர்டே அன்னைக்குன்னு எதேர்ச்சியா அண்ணன் வீட்டுக்கு கிளம்புனோம். ஸோ சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. போன உடனேயே அங்கேயே ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் சண்டே அண்ணன் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அன்னைக்கு மார்னிங் ரொம்பவே சூப்பராக போச்சு. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட போச்சு. பசங்க எல்லாருமே பாட்டு போட்டுட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செம்ம வைபாக இருந்துச்சு. எப்போவுமே ஒர்க்குன்னு போயிட்டுருக்கும்போது இடையில இந்த மாதிரி கொஞ்சமாக பிரேக் எடுக்கிறது மைண்டுக்கும் நமக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் இன்றைக்கான தத்துவம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணும். எல்லார்கிட்டேயுமே எல்லா விஷயங்களுமே எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் வச்சுக்கோங்க. அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் பாதி பேருக்கு நிறைய பிரச்சனை வர காரணம் என்னென்னா, நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க. கேட்டால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே, எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலுமே, நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே தீர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அண்ட் இன்றைக்கி அண்ணன் வீட்டில் ஹைதராபாத் பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்குமே இது பண்ணதில்லை. மந்தி, கப்ஸா எதுவுமே பண்ணதில்லை. பிரியாணி மட்டும் பண்ணியிருக்கேன். அது என்ன தெரியலை, பிரியாணி இதை தவிர மற்ற எந்த பிரியாணி மாதிரி இருக்கக்கூடிய எந்த ரெசிபியுமே எனக்கு பண்ணணும்னு தோணலை. பட் இந்த டைம் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் சாட்டர்டே சண்டே 2 நாளுமே அங்கேயே ஸ்டே பண்ணதால் வீட்டில் ஒர்க்கு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ பெண்டிங் ஒர்க்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விடணும். ஏன்னா டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக சில ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா சால்ட் அவுட் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி அது ரீஃபில் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்துட்டு டிஸ்பேட்ச் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்துட்டு காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் பேக் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் பேக் ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேர் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணும்போது, ஷாம்புங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஹெர்பல் ஹேர் பேக் அண்ட் ஷாம்பு அண்ட் ஆயில் 3மே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்பு பார்த்திங்கன்னா ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுமே அல்ஹம்துலில்லாஹ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் நான் கேட்டிருந்தேன் இது என்ன அப்படின்ட்டு. நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்க. எங்கள் ஊரில் இது வந்து இலந்த பழம் அப்படின்னு சொல்லுவோம். இலந்த பழத்தை வச்சு புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது என்னென்னு தெரியும். இனி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.